வணக்கம். இன்றைக்கி நம்ம டெட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் அண்டு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை கல்லூரி என்று குறிப்பிடும் நூல் எது? கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை கல்லூரி என்று குறிப்பிடும் நூல் எது? சரியான விடை சீவக சிந்தாமணி. செகண்ட் கொஷின், அறிவியல் தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அறிவியல் தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை பேனா அப்புசாமி. தேர்ட் கொஷின், நீலகேசி எந்த பாவால் இயற்றப்பட்டது? நீலகேசி எந்த பாவால் இயற்றப்பட்டது? சரியான விடை விருத்தப்பா. ஃபோர்த் கொஷின், புறநானூறு என்ற நூல் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு. புறநானூறு என்ற நூல் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1894. ஃபிஃப்த் கொஷின், தமிழ் மொழியில் உள்ள மொழி இறுதி எழுத்துக்களின் எண்ணிக்கை. தமிழ் மொழியில் உள்ள மொழி இறுதி எழுத்துக்களின் எண்ணிக்கை. சரியான விடை 24. சிக்ஸ்த் கொஷின், ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை சீசு செல்லப்பா. செவன்த் கொஷின், கோமதி அந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார்? கோமதி அந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை அண்ணாமலையார். எய்த் கொஷின், புறநானூறு என்ற நூலை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? புறநானூறு என்ற நூலை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? சரியான விடை உவே சாமிநாதர். நைன்த் கொஷின், கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று குறிப்பிடும் நூல் எது? கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று குறிப்பிடும் நூல் எது? சரியான விடை பெரிய திருமொழி. டென்த் கொஷின், எழுத்து என்ற இதழை தொடங்கியவர் யார்? எழுத்து என்ற இதழை தொடங்கியவர் யார்? சரியான விடை சீசு செல்லப்பா.